Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 50 days live weight loss challenge இன்னைக்கு டே 11 ஆயிடுச்சு. டே 11 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன இருக்குன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நேத்தோட வீடியோ வந்து காலையில நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணேன், சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு. என்னாச்சுன்னா நேற்று வந்து ஃபுல்லாக நான் எடிட் பண்ணி என்னோட மொபைலில் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, வீடியோ அப்லோட் ஆகவே இல்லை. இன்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப லேட்டாக வந்துச்சு. நேற்று போட வேண்டியது இன்னைக்கு தான் லேட்டாக போட முடிஞ்சது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட வேண்டியது தான். ஸோ அதுக்கப்புறமா என்னோட வெயிட் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு வாங்க. பொதுவாக லேடிஸுக்கு டயட் வெயிட் லாஸ் எல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. வெயிட் ஒரு நாள் குறையும், இன்னொரு நாள் அதிகமாகிடும். அதுக்கு காரணம் வந்து நம்மளோட ஹார்மோன் லெவல்ஸ் தான். நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸை பொறுத்து தான் நம்மளோட வெயிட் குறையிறதும் அதிகமாகிறதும். இன்றைக்கி வெயிட் கொஞ்சம் அதிகமாக காட்டுச்சு, என்னோட பீரியட்ஸ் வரப்போகுது, அதனால தான். இப்போ வெயிட் பார்த்துருப்பீங்க. வெயிட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் காட்டுது. நேற்றத்தை விட இன்னைக்கு வந்து 400 கிராம் அதிகமாக காட்டுது. நம்ம வழக்கமாக நடக்கிறது தான். டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலுமே வெயிட் ஏறி இறங்கி அதுக்கப்புறம் டக்குன்னு குறையும், இல்லை கொஞ்சம் ஏறின மாதிரி காட்டும். இது வந்து இயற்கையாக நடக்கிறது தான். இருந்தாலும் ஒரு 3 நாளாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு வெயிட்டு. பார்க்கலாம் அடுத்த நாள் எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. நேற்று சொன்ன மாதிரி சின்னதாக ஒரு வாக்கிங் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். பட் வீடியோ தான் ஷூட் பண்ண முடியலை. முடிஞ்சா நாளையிலேருந்து நான் வந்து எக்ஸசைஸ் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து என்னென்ன சாப்பிட்ருக்கேன், டயட்டில் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பாருங்கள். காலையில் எழும்பின உடனே வெறும் வயத்தில் 1 கப்பு ஜீரக தண்ணீர் தான் எடுத்திருந்தேன். வெயிட்டு செக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தா ஜீரக தண்ணீர் எடுத்திருந்தேன். இது ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோலாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி ஷேர் பண்ணலை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இதை பற்றி அப்படின்னா கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். இது என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்காக நான் எடுத்துகிட்ருக்கேன். மறுபடியும் வெயிட் லாஸ் ட்ரிங்க் மார்னிங் எடுக்க வேண்டியது மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன கப்பு டீ, இனிப்பு இல்லாமல், அதுவுமே எடுத்திருக்கேன். டீ வந்து கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க, டயட்டில் டீ எடுக்கலாமா அப்படின்ட்டு. உங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியுதுன்னா அவாய்ட் பண்ணுங்கள், அது உங்களோட வெயிட் லாஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் என்னால் முடியலை, அதனால் நான் 2 கப்பு டெய்லி எடுத்துக்கிறேன், இனிப்பு இல்லாமல். காலையில் ஒரு ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் சர்ச்சுக்கு கிளம்பி போயிருந்தேன். ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் தான் எடுத்திருந்தேன். சர்ச்சிலேருந்து வந்து லஞ்சுக்கு காலையில் வச்ச புட்டு கொஞ்சம் இருந்துச்சு. அந்த புட்டும் சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். அந்த சிக்கன் வச்சு சாப்பிட்ருந்தேன். கொஞ்சோண்டு புட்டு தான், இவ்வளோ தாங்க எடுத்திருந்தேன். அதுக்கே நாளைக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆக போகுதுன்னு தெரியல. டின்னருக்கு 2 எக் ஆம்லேட் போட்டு அது கூட ஒரு கொய்யா வச்சுருந்தேன். அப்புறமா வந்து கொஞ்சம் சிக்கன் வச்சுருந்தேன். பயங்கர பசி, டயட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் அப்படின்ட்டு டயட்டில் எடுக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 மணியோட நிப்பாட்டிட்டேங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.